அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த முட்டாள் பிஜேவை தொடர்ந்து விவாதத்திற்கு அழைத்ததும், அவருடைய ஜமாத் ஒரு வழிகேடான ஜமாத் என்று விமர்சித்ததும், அதைத் தொடர்ந்து அவருக்கு ஒன்றல்ல இரண்டல்ல 3 கடிதங்கள் மிக ஆண்மையான முறையில் அவருக்கு விவாதத்திற்கு நாம் அழைத்த பிறகும் இந்த பிஜே ஜமாத் முழுக்க முழுக்க பெண்களின் மீதே குறிவைத்து தாக்கக்கூடிய ஒரு பொம்பளை பொறுக்கி ஜமாத் என்பதை இன்றைக்கு பட்டவர்த்தனமாக நிரூபித்திருக்கிறார்கள். முதலில் நான் அவரை விவாதத்திற்கு அழைத்த போது தன்னுடைய அடிவரடிகளின் மூலமாக தன்னுடைய கைக்கூலிகளை ஏவி விட்டு ஆலிம் அல் புகாரி ஒரு தகப்பனுக்கு பிறந்திருந்தார் என்று கேட்டார்கள். என்னுடைய தாயை கேவலப்படுத்தினார்கள். ஆலிம் அல் புகாரியுடைய மனைவி பத்தினி என்று நிரூபித்தால் 15 லட்சம் பரிசு தருகிறேன் என்று சொன்னார்கள். என்னுடைய மனைவியை இழிவுபடுத்தினார்கள். ஒரு பெண்மணி காவல்துறை ஆணையர் அவரிடத்தில் மனு கொடுத்து விட்டு வெளியே வந்து பேட்டி கொடுத்த போது அவரை கொச்சையான வார்த்தைகளை கொண்டு அசிங்கப்படுத்தி திட்டினார்கள். இன்றைய தினம் இந்த பேடிகள், இந்த புறம்போக்குகள் இன்றைய தினம் என்னுடைய மனைவியின் தாயாரை கடுமையான முறையில் தாக்கி இன்றைக்கு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் இன்றைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். உயர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் இவர்கள் கருத்தால் எதிர்கொள்ள முடியாத கோழைகள், பெட்டைகள், திராணியற்றவர்கள், இவர்கள் ஆண்மையற்றவர்கள். இப்போதும் கூட நாம் மார்க்க ரீதியை விட்டு சிறிதளவும் மாறமாட்டோம். இவருடைய நோக்கம் என்ன? நம்மை அசைத்து பார்க்க வேண்டும். இவர்களை மார்க்க ரீதியாக அழைத்தால் நம்மை குடும்ப ரீதியாக அசைத்து பார்க்கிறார்கள். குடும்ப ரீதியாக மனைவி, என்னுடைய தாய், என்னுடைய மாமியார், என்னுடைய மாமனாருடைய அக்கால் என்று தொடர்ந்து பெண்களையே இவர்கள் இழிவுபடுத்திக் கொண்டு வருகிறார்கள் என்றால் இவர்களுடைய கேவலமான முகத்திரை இன்றைக்கு கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இவர்களை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்போதும் கூட மார்க்க ரீதியாக பிஜே உடைய ஜமாத் ஒரு முட்டாள் ஜமாத் என்பதையும், அவர் ஒரு முட்டாள் என்பதையும், டிஎன்டிஜே வழிகேடு என்பதையும் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். ஆண்மை உள்ளவர்கள் யாரும் இருந்தால் பிஜே என்பவர் ஆணாக இருந்தால் அவருடைய ஆண்மையை நிரூபிப்பதற்கு விவாத களத்திற்கு வந்து நிரூபிக்க சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு பெண்களின் மீது கை வைக்கக்கூடிய பேடித்தனத்தை பிஜே நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, ஆணாக இருந்தால் பிஜே விவாதத்திற்கு வரவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.